மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் குரு பயிற்சி பலன்கள். 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருபகனுடைய பயிற்சி. கடகராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். கடகராசி குருவுக்கு உச்ச வீடு. இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறது நன்மைதான், அருமையா இருக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 7 சனியும் போயிட்டு இருக்கு. அதாவது சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 7 சனி, அதாவது சனி பகவானை ஏன் மென்ஷன் பண்றோம் அப்படின்னாக்கா 2025 2032 வரைக்கும் சனி பகவானுடைய பிடியில, அவரோட கண்ட்ரோல்ல தான் நீங்க இருப்பீங்க. என்ன தசை நடந்தாலும் சரி, கொடுக்கக்கூடிய பலன் அவர் கொடுக்கறது தான். சனி பார்வையும், சனி இருக்கக்கூடிய இடமும், சனி நகரக்கூடிய இடம். இப்போ குருடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மேஷராசியில வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். அது எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னாக்கா பார்வை மூலமா. இப்ப தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு குருவுடைய பார்வை உங்க சுய ஜாதகத்துல இல்ல, இப்ப குரு இருக்கக்கூடிய இடத்துல தசா நடத்தக்கூடிய கிரகம் இருக்கு, குரு பார்வைப்படக்கூடிய இடத்துல தசா நடத்தக்கூடிய கிரகம் இருக்கு, இல்லைன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருக்கு, சனி பகவானே இருக்காருன்னு வச்சுங்களேன், இந்த 7 சனியோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா சுப கிரகம் இல்லையா இந்த குருடைய பயிற்சிங்கிறது. உச்ச வீட்டுக்கு வராது, நல்ல ஒரு பலத்தோட உக்காடுறாரு இந்த குரு பகவான். அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள்லாம் தூய்மை அடையும். குரு பார்வை கோடி நன்மை. ஓகே, ஆனா இந்த ராசிக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு யோகரான் மட்டும் பாருங்க குரு பகவான். அப்படி அந்த லக்னத்துக்கு யோகராக வந்துட்டால் சொல்லவே தேவையில்ல, நல்லாவே இருக்கும் அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்ப தசாபுத்தி ரீதியா பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 5 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 5 + 10 15 வயசு வரைக்கும் இந்த சந்திர மகா தசை அப்படிங்கிறது வரும். 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 15 + 7 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடைமுறைக்கு வரும். இது எல்லா வீடியோவில் நான் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா வயசை மென்ஷன் பண்ணாம தசாபுத்தி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ராசி பலனை பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா வயசை நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் புதுசா வர வியூவர்ஸுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். அப்போ 15 வயசுல இருந்து 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை வருது. ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு விரயத்துல குருடைய பார்வை சனிக்கு இருக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்துல குருடைய பயிற்சி. இப்ப படிக்கிற காலகட்டத்தில் 22 வயசுக்குள்ள இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு ஒரு சில பேருக்கு தடைப்பட்டிருக்கலாம், அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால. ஆனா இதே 8ஆம் இடத்துல இருந்து தசை பண்றார் இந்த செவ்வாய். அப்படி இல்லைனாக்கா ஆட்சியில இருக்கார், ராசியிலே இருக்கார், உச்ச வீட்டுல இருக்கார். இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணா படிப்பு நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும். உங்களுக்கு கவலைப்படக்கூடிய அமைப்புல இருக்காது. இந்த செவ்வாய் மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தால், ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தால், இல்ல அர்த்தமாதிபதி நட்சத்திரம் ஏறி இருந்தால், உங்க சுய ஜாதகத்துல 8ஆம் அதிபதி இவருதான், இவரோட நட்சத்திரம் ஏறி இருந்தா கூட ஒரு சில பேருக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம் படிப்பு ரீதியா. இப்ப குருடைய பயிற்சி அப்படிங்கிறது படிப்பு நல்லா இருக்கும். படிப்புல எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவா இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்பு, இல்ல வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை, இல்ல வெளிநாடு சம்பந்தப்பட்ட உயர் படிப்புக்காக நீங்க முயற்சி பண்றீங்க, ரொம்ப நாளா முயற்சி பண்ற தடையா இருக்கு அப்படின்னாக்கா இப்ப தடைகள் விலகும். இப்ப உடனே ஒரு படிப்பு சம்பந்தமான உயர்வுகள் கிடைக்கும். நிறைய நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க, என்னால முடிஞ்ச அளவு போராடுறேன், ஆனா சரியான மார்க் எடுக்க முடியல. இப்ப எடுக்கலாம். ஏன்னா குரு நல்லா இருக்கு. 4ஆம் இடத்துக்கு உட்கார்றது அவ்வளவு சிறப்பு. இந்த குரு உட்காரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா கடகராசியில புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், இன்னொன்னு ஆயில நட்சத்திரம். இது எல்லாமே புனர்பூச நட்சத்திரம் மட்டும் பரவாயில்ல. இதே பூச நட்சத்திரம் அப்படின்னாக்கா ராசிக்கு 12ல போயிட்டார், அதுவும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில நட்சத்திரம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த நட்சத்திரத்துல வரும்போது குரு பகவான். ஏன்னா அந்த நட்சத்திரத்துல வரும்போது கேதுவோட சேரக்கூடிய காலம், அந்த டைம். கேது சிம்மத்துல இருக்கார் இல்லையா, இப்ப மக நட்சத்திரத்துல இருக்கார். அப்படியே நெருங்கி வர 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 இந்த வருஷம் எண்டுல தான் அந்த கேது பகவான் ஆயில நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு வருவார். அடுத்த வருஷம் ஆரம்பத்துலதான் அவர் போய் சேருவார், அதாவது கேதுவோட போய் சேருவார் குரு. அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் மனசளவு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கு. படிக்கிற காலகட்டத்தில் அதிகப்படியா முயற்சி பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேருக்கு லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா 7 சனியில வர லவ் அப்படிங்கிறது உடனே பேக்கப் ஆயிடும். பேக்கப்னா பிரேக்கப் ஆயிடும். அது எப்படி இருந்தாலும் சரி, அது 25க்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் கான்டாக்ட்ல வந்தாங்கன்னாக்கா 32க்குள்ள முடிஞ்சிடும், போயிடுவாங்க. ரொம்ப நாள் நீடிக்காது அந்த லவ் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் சக்சஸ் ஆகும். அந்த லவ் மேரேஜ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஆனா படிக்கிற காலகட்டத்தில் சொல்லக்கூடாது. 22 வயசுக்குள்ள படிப்புங்கிறது நல்லபடியா முயற்சி பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் படிக்கிறது நல்லது, படிச்சுறது நல்லது. ஒரு சில தடைகள் வருதா, அதையும் மீறி நீங்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு சிலருக்கு தடைகளை கொடுக்கும். தடைகளை கொடுக்கறவங்களுக்கு வந்து முயற்சி அதிகமா பண்ணி அந்த தடைகளை உடைங்க. இல்ல நல்லபடியா போயிட்டு இருக்கு, நிறைய முயற்சி பண்ணி வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். 22 வயசுக்கு மேல 18 வருடங்கள் ராகு தசை, 40 வயசு வரைக்கும். ராகு நிறைய சொல்லியிருப்பேன் ராகுவை பத்தி. ராகு அப்படிங்கிறது வந்து வக்ர கிரகம். இந்த வக்ர கிரகத்துக்கும் சனிக்கும் ஆகாது. மெயினா இப்ப 2025 இருந்தே ஒரு சில பேருக்கு வந்து இந்த வேலையில கொஞ்சம் சிக்கலை கொடுத்துருக்கலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை தேடி இருப்பீங்க, வேலை கிடைச்சிருக்கும். வேலை அங்க போயிட்டு பிறகு அந்த வேலையில ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம். இந்த குருடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த வேலை ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்லாம் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு. அதாவது வேலையில இருந்துமே வேலை தேடுறீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு இப்ப வேலை கிடைக்கும். வேலையில ஏதாவது நெருக்கடிகள் இருந்தால் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா உயர் பதவி கிடைக்கல அப்படின்னு ட்ரை பண்றவங்க, இல்லை கவர்மெண்ட்டுக்காக முயற்சி பண்றவங்க, அது மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பு. இந்த ராகு தசை அப்படிங்கிறது 7.5 சனி போயிட்டு இருக்கு. அதிகப்படியான முயற்சி பண்ணுங்க. இன்னொன்று ஷேர் மார்க்கெட்லாம் வேணாம், அதுல முதலீடு பண்றது. இன்னொன்று வந்து யாருக்காவது கேரண்டி கையெழுத்து போறது இந்த ராகு தசையில கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப பார்த்து உஷாரா பண்ணணும். மேல் படிப்புக்காக முயற்சி பண்றீங்க, இப்ப வேலை பார்த்துட்டே படிக்கணும் முயற்சி பண்ணீங்க, படிக்கலாம், தாராளமா படிக்கலாம், அதுக்கெல்லாம் தடை வராது. இந்த குருடைய நகர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு வராது, வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும், இடம் மாற்றங்களை கொடுக்கும். இடம் மாத்திரம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா மாத்தலாம். வேலை ரீதியா இருக்கக்கூடிய சிக்கலை உடைக்கும் இந்த டைம். இன்னொன்னு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, அதை கட்டலாம். இடம் வாங்கணுமோ இல்ல வந்து வண்டி வாகன சேர்க்கை, இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த சிக்கல், ரொம்ப நாளா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, இல்ல வீட்டுல வந்து பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லை, நிறைய மருத்துவ செலவுகள் எடுக்குது அப்படின்னா இப்ப குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த டைம் அவங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். எதுவா இருந்தாலும் சரி உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது, நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய செலவுகள் வச்சிருந்தா நல்லா இருக்கும். இப்ப நல்லா இருக்காங்கன்னா அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. கடன் பிரச்சனை யாராருக்கெல்லாம் அந்த கடன் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெரிய கடன்களை வாங்க வேண்டாம். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். பெரிய கடன் வாங்கி தொழில் பண்றதோ இல்ல பிசினஸ் எல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். திடீர்னு என்ன பாத்தீங்கன்னாக்கா புத்தருக்கு வந்து அப்படியே ஞானம் வந்த மாதிரி உடனே ஏதாவது தொழில் பண்ணலாமா, பிசினஸ் பண்ணலாமா, நண்பர்கள்லாம் சேர்ந்திருப்பாங்க, ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க, நம்ம எல்லாம் ஷேர்ல போட்டு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் கொடுத்துருக்கும். கொஞ்சம் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்றது நல்லது. நட்பு வட்டாரத்துல கொஞ்சம் கவனமா டிராவல் பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் சரி. அதாவது சனி பகவான் வந்து இப்ப 12ல இருக்காரு, 7.5 சனி போயிட்டு இருக்கு. இன்னொன்னு என்னன்னாக்கா ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வந்தாலும் நல்ல ஒரு மாற்றங்களை நிறைய பேர் சொன்னாலும் நட்பு வட்டாரத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை வைக்கும். யாருக்குமே வந்து பணம் கொடுத்துட்டு உதவி பண்றன்ற பேர்ல, யாருக்காவது முன்னின்று உதவி பண்றன்ற பேர்ல அவங்களுக்காக நம்ம முன்னிப்போம், கடைசியில் நம்ம பேருக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி எல்லாம் நடக்கும். இது நட்புகள் ரீதியா ரொம்ப உஷாரா இருங்க. அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன், யாருக்கும் முன்னிக்காதீங்க, கேரண்டி கைது போடாதீங்க அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கூட்டு சேர்ந்தீங்கன்னா கூட உங்க சுயஜாதகத்தை செக் பண்ணுங்க. நான் இல்லைன்னு சொல்ல, நல்லா கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஆனா சுயஜாதகத்தை எங்கேயாவது பார்த்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இன்னொன்னு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை தேர்ந்தீங்கன்னாக்கா இப்ப வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பு. வெளிநாட்டுல இருக்கிறீங்க, அங்கிருந்து வேற ஒரு நாட்டுக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, பூர்வீகத்துக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருடைய பார்வை நிறைய அவமானப்பட்டிருக்கலாம். ஏன்னா ராகு தசை ஆரம்பிச்சதுல இருந்தே கூட ஒரு சில பேருக்கு வந்து நீங்க ஜெயிக்கணும்னு போராடி வெற்றி இல்லாம கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நிறைய அவமானங்களை பார்த்தவங்களுக்கு இப்போ அதுல இருந்து விடுதலை, நல்ல பேர் கிடைக்கும், சமுதாயத்துல நல்ல பேரு புகழ் அது மாதிரி கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு கூட இது வரைக்கும் கெட்ட பேர் இருந்திருக்கலாம், அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண முயற்சிகள் உண்டு ராகு தசையில. யாரெல்லாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்களோ இப்ப பரவாயில்ல, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பிறக்கும். எப்படி இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னாக்கா 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு இடம் வாங்குறதோ இல்ல வீடு கட்டுறதோ ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி நிறைய மாற்றங்களை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பார்க்க போறீங்க. 4ஆம் இடத்துல குரு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லைனாக்கா அந்த குழந்தை பாக்கியம், குழந்தைகள் ரீதியாக பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகள் ரீதியாக பிரச்சனைகள் தீர்வு கூறும், மருத்துவ செலவுகள் கம்மியாகும், கடன் பிரச்சனை கொஞ்சம் தீரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து குருதசை 40 வயசுல இருந்து 46 வயசு வரைக்கும் குருதசை. இந்த குருதசை வந்து ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். பாக்கியஸ்தானாதிபதி
4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு தசைய குரு தசை நடக்குதுன்னா சிறப்பு. உங்களுக்கு இது வந்து இடம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு சொத்து விற்கல அப்படின்னாக்கா இப்ப சொத்து விற்பாங்க. இன்னொன்னு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, அந்த இடம் வாங்கலாம். வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க, அந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தூக்கம், அதாவது 12ஆம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்கு அப்படின்னாவே நிறைய தூக்கம் இல்லாம தொந்தரவுகள் அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய கஷ்டங்கள், மன உளைச்சல் எல்லாம் பார்த்திருப்பீங்களா. அந்த மன உளைச்சல் இருக்காது. மனசு சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வருவீங்க. லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்னொன்னு கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருக்கிறதெல்லாம் இப்ப ஒற்றுமை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வெளிநாடு, வெளியூர் அது மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னாக்கா, அப்ப குருதசையில இருக்கிறவங்கள வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை ட்ரை பண்றது, இல்லைன்னா வேற இடத்துக்கு ட்ரை பண்றது, அது மாதிரி ஒரு கேங் எப்படியோ மாறும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்ல மாறும். அதாவது வேலை போகும்னு சொல்லல, அந்த வேலை வந்து ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மாத்துவாங்க இல்லையா, அந்த பிரான்ச் எல்லாம் இப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வெளி மாநிலம், வெளிநாடு, அது மாதிரி இல்ல இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அது மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் இந்த டைம்ல. குருதசை பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா முயற்சி பண்ணுங்க. வேலை வாய்ப்புல கொஞ்சம் கவனமா இருங்க, தொழில கொஞ்சம் கவனமா இருங்க, முதலீடுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன் நெகட்டிவா சொல்றேன் அப்படின்னாக்கா, நெகட்டிவா சொல்லல, ஏன் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றேன்னா, பின்னாடி வரக்கூடிய அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாம் சனி பகவானுடைய பார்வையில மாட்டினா, இப்ப குரு பயிற்சி ஆகிறா நல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்லல, பொதுவா சொல்லிக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனால் அந்த பின்னாடி வரக்கூடிய 6 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் டேஞ்சரான இடம். அது வந்து உங்க சுய ஜாதகத்துல சனி பார்வையில இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும், தடுமாற்றங்களை கொடுக்கும். எதையுமே அதிகப்படியான முயற்சிகளை போடுங்க. அவ்வளவுதான் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லல. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து முயற்சிகளை போடுங்க. பெரிய முதலீடுகள் வேண்டாம். பிசினஸ் வந்து புதுசா வந்து தொடங்குறதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்றது நல்லது. அடுத்து வந்து சனி தசை. சனி தசை வந்து 56 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை 19 வருடங்கள். இப்போ இந்த சனி தசையில இருக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அமைப்புல வரீங்க. ஏன்னா நான் நெகட்டிவா சொல்றேன், தயவு செஞ்சு மன்னிக்கணும். இந்த டைமுங்கிறது கொஞ்சம் பார்த்து உசாரா தொழில் பண்றது நல்லது. ஏன்னா சனி தசையில 19 வருஷத்துல முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம், இது லக்னம் வேற லக்னமா இருந்துச்சுனாக்கா, ராசியும் இந்த ராசிக்கு நட்பு கிரக லக்னம் இல்லாம வேற லக்னமா வந்தா, இதுக்கு வந்து பகை கிரக லக்னமா வந்தா, அந்த லக்னத்துக்கு வந்து முதல் 10 வருஷம் நல்லது பண்ணியிருக்கும், பின்னாடி 9 வருஷம் கஷ்டத்தை கொடுக்கும். அது மாதிரி இந்த லக்னத்துக்கு நட்பு கிரக லக்னமா வந்தீங்கன்னாக்கா 10 வருஷம் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், பின்னாடி 9 வருஷம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கலாம். இது வந்து மாத்தி தான் கொடுக்கும், அப்படிதான் இருக்கும். ஏன்னா 7 சனி போயிட்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, 7 சனிக்கு முன்னாடி சனி தசை அப்படிங்கிறது வேற, 7 சனிக்கு பின்னாடி சனி தசை அப்படிங்கிறது வேற. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே லக்ன பாவம் வந்து இந்த செவ்வாய்க்கு நட்பு கிரக லக்னமா வந்துட்டா உங்களுக்கு சிறப்பு. இல்ல பகை கிரக லக்னமா வந்தா நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். தொழில இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். கடன் பிரச்சனை வராது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்காவது முன்னிக்கணும், கையெழுத்து போடணும், கேரண்டி கையெழுத்து போடணும்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வாக்கு கொடுக்கறது கூட கொஞ்சம் பார்த்து கவனமா கொடுங்க. ஏன்னா குருவுடைய பார்வை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். 4ஆம் இடத்துக்கு வர்றது வேலை மாற்றம், இடமாற்றங்கள் கொடுக்கலாம், வீடு சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்களை கொடுக்கலாம். இடம் வாங்குறதோ இல்ல இடம் சம்பந்தப்பட்ட விற்காம இருக்கு, அதெல்லாம் பரவாயில்ல. உங்களுக்கு பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் சால்வ் ஆகும். உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பரவாயில்ல. மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் குறைத்துக்கிற வாய்ப்பு இருக்கு. யாருக்காவது பணம் கொடுத்து வரலையா, அது வரும். அதாவது பணம் கட்ட முடியல, எனக்கு வந்து வருமானம் இல்லை அப்படின்னாக்கா இப்போ ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். உணவு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கு சனி தசையில இருக்கிறவங்க. ஏன்னா இந்த சனி தசை அப்படிங்கிறது ஏதோ கொடுக்கும். அது வந்து என்ன நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிராபலத்தை கொடுக்கும். சனி தசைங்கிறது 7 சனியில மட்டும். ஆனா பிராபலத்தையே கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்குதான் குரு பயிற்சிங்கிறது, குருடைய பார்வை அப்படிங்கிறது. அதை சால்வ் பண்ணும். இப்ப வந்து என்னன்னாக்கா 4ஆம் இடத்துக்கு வரும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இடம் சம்பந்தமான ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா தைரியம் கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும். இன்னொன்று வாரிசுகளுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைம்ல சனி தசையில இருக்கிறவங்களுக்கு, உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். தொழில் எல்லாம் நல்லாவே இருக்கு அப்படின்னாக்கா பரவாயில்ல, நல்லபடியா போகும். உங்களுக்கு கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் உங்க சுய ஜாதகத்தை செக் பண்றது நல்லது. குரு உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்து வந்து புதன் தசை. புதன் 75 வயசுக்கு மேல 92 வயசு வரைக்கும் புதன் ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். பின்னாடி வரக்கூடிய தசை, அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தசை, கடைசி காலத்துல வரக்கூடிய தசை. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு.
5ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. எப்படியும் ஒரு அந்த சூரியனோட சுத்தினே இருக்கு இல்லையா, இது வந்து 5ஆம் இடத்தோட போய் கனெக்ட் ஆகும். எப்படியும் கடைசியில் வரக்கூடிய தசை பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியோட நட்சத்திரம் அது மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து வக்கரமாக இருக்கும். வக்கரமானவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எடுத்துக்கலாம். பெருசா கஷ்டங்களை கொடுக்காது. 7 சனி போயிட்டு இருக்கு. இன்னொன்று குருவுடைய பயிற்சி ஒரு நல்ல ஒரு வேலையில இருந்தீங்கன்னாக்கா இடமாற்றங்கள். இப்ப வேலை அந்த 75 வயசுக்கு மேல வேலை இல்லை, ஓய்வுல இருக்க பரவாயில்ல, நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரும். யாருக்காவது கடன் பிரச்சனை அது மாதிரி இருந்தா தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மருத்துவம் எடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, இப்ப மருத்துவம் எடுக்கலாம். இப்பெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னாக்கா எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னென்னலாம் கஷ்டம் இருக்கோ அந்த புதன் தசையில கஷ்டம் இருக்காது. பின்னாடி வரக்கூடிய தசை அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்காது. வீட்டுல யாருக்கும் கடன் பிரச்சனை தீரும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா வீட்டுல வாரிசுகளுக்கு இல்ல உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்டதோ இல்ல சொத்து சம்பந்தப்பட்டதோ பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டதோ இது மாதிரி எதனா வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டீங்களோ அவமானப்பட்டீங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பரவாயில்ல, உங்களுக்கு வந்து வாழ்ந்து காட்டக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா வரும். நல்ல தூக்கம் வரும். இப்ப 12ஆம் இடத்துக்கு வந்து குருடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல நிம்மதியான தூக்கம், ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போயிட்டு வர்றது, இது மாதிரி நிறைய, அதாவது குலதெய்வ அருளாசி குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பூஜைகளை மேற்கொள்றது, ரொம்ப நாளா குலதெய்வத்துக்கிட்ட போல அப்படின்னாக்கா இப்போ போகலாம். இது மாதிரி நிறைய மாற்றங்களை இந்த குரு அப்படிங்கிறது 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அப்படிங்கிறது இந்த புதன் தசை காலகட்டத்தில் கொடுக்கும். இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 4ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பு, நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். நன்றி.